ஸ்ரீராம ஜெயம். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. கதவிருக்ஷா நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷா வழங்கும் மார்கழி மலர் மழலை திருப்பாவை நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி திருப்பாவையுடைய 22வது பாசுரம் அங்கன்மா ஞாலத்து அரசர். ரொம்ப அழகான பாசுரம். இன்றைக்கி யார் இந்த பாசுரம் சேவிக்க போகிறா அப்படின்னாக்கா we have நிவேதிதா ஃப்ரம் எடிசன் நியூ ஜெர்சி. நிவேதிதா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுடைய நவராத்திரி நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கா. குழந்தையுடைய குரல்களில் நம்ம இப்போது திருப்பாவையுடைய 22வது பாசுரத்தை கேட்டு அனுபவிக்கலாம். வணக்கம், என் பேர் நிவேதிதா. இன்னைக்கு நான் திருப்பாவை பாசுரம் 22 சொல்ல போறேன். அங்கன் மாஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். நன்றி. Thank you very much to Nivedita and her parents for this beautiful video. ரொம்ப ஸ்வீட்டாக சேவிச்சிட்டா. இனியோடைய பாசுரம் திருமாலிருஞ்சோலையை குறிப்பிடுற அற்புதமான பாசுரம். ஆண்டாள் நாச்சியார் திருமாலிருஞ்சோலையில் சேவை சாதிக்கிற அந்த எம்பெருமான் கிட்ட தான் 1000 தடா அக்கார வடசலும் வெண்ணையம் சமர்ப்பிக்கிறேன் வேண்டான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எம்பெருமானை குறிப்பிடுற திவ்ய தேசத்தை குறிப்பிடுற பாசுரம் குழந்தை ரொம்ப அழகாக சேவிச்சிட்டா. நீங்கள் எல்லாரும் இதை நன்னா கேட்டு ரசிச்சிருப்பேள் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து தினம் மழலை திருப்பாவை நிகழ்ச்சியை பாருங்கோ. நாளைக்கு உங்கள் எல்லாரையும் நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.